கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வாங்க. டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளுக்கு டெலிவரி நடந்துட்டுருக்கு. என்னோட வயிற்றுல குயின் குடும்பத்தோட வாரிசு இருக்கு. குயின் குடும்பத்தோட குழந்தைய தான் நான் பெற்றெடுக்க போகிறேன். மொத்தம் 2 குழந்தைங்க. இந்த கதை எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோன்னு இவளோட கதையை பற்றி சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ரூமுக்கு வெளியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் பரபரப்பாக நின்றுட்டு இருக்க. டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 2 குழந்தைங்க நல்லபடியாக பிறந்துட்டாங்க, அம்மாவை குழந்தைய நல்லபடியாக இருக்காங்கன்னு குழந்தைய தூக்கிட்டு வர ஹீரோ குழந்தைய கூட பார்க்காம வேகமாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வரா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு, இப்போ அப்படியே உங்க 2 பேருக்கு எப்படி லவ் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்றத பற்றி தான் காட்டுறாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு ஆள் இவங்க ஃபேமிலி கூட பேசிட்டு இருப்பான். இப்போ இந்த ஆளை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குவேன், உங்கள் பையனுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுப்பேன், பொண்ணோட அப்பாவுக்கு கூட உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா, அந்த செலவையை நானே பார்த்துக்கிறேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாரும் வந்து இவ காலில் விழுந்துறாங்க. தயவு செஞ்சு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க, அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்ல, இவங்க எப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா காசுக்காக என்னை இப்படி பண்ண பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அங்கிள் வந்து ஹீரோயினுக்கு ஒரு அறையை போட்டுடுறாரு. அவர் தான் உனக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் இதுக்காக அமைதியாக இருக்க, ஒழுங்கா அவரை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருன்னு எல்லாரும் இவ்வளோ போட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் இப்படி பண்ணுறதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, விட்டா அந்த ஆளுக்கு என்ன கட்டி வச்சிருவாங்க போல அப்படின்னு வச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ அவன் இப்படி வெளியே ஓடி வந்துட்டு இருக்க. ஒரு பையன் மேலே இடிச்சிடறா. வேற யாரு மேலே கிடையாது, நம்ம ஹீரோ மேலே தான். இப்போ அவள் அழுதுகிட்டே இப்படி இடிச்சிட்டு இருக்க. பார்த்து வாமா, கண்ணு முன்னாடி யார் வராங்கன்னு கூட பார்க்காம வந்துட்டு இருக்கேன்னு ஹீரோவை அழுகிறத பார்த்துட்டு அவனோட கர்ச்சீஃப் எடுத்து கொடுத்துட்டு போறான். இப்போ இவள பார்த்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்க. இவ அழுகிறத ஒரு பொண்ணு பார்க்குறா. இப்போ இந்த பொண்ணு இவ கிட்ட வந்து, உனக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நான் கூட உன்ன மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து தான் வந்தேன், ஆனால் இப்போ பாரு என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா அவள் ஹேண்ட்பேக்கில் இருக்க பணத்தை காட்டுறா. நான் அந்த கிளப்பில் தான் வேலை பார்க்குறேன். இந்த இடத்துக்கு வர பணக்கார பசங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணணும், ஜூஸு ஒயினும் ஊற்றி கொடுக்குற வேலை மட்டும்தான். நீ ட்ரை பண்ணனா உனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், உங்கள் அப்பாவே காப்பாற்றலான்னு சொல்ல. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறது என்னோட அப்பா மட்டும்தான், அவரை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரி இந்த வேலைக்கு வர்றேன்னு ஒத்துக்கிறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஒரு கிளப்பை தான் காட்டுறாங்க. இப்போ அந்த கிளப்பில் ஹீரோ தான் இருக்கான். இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, சார் இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்றதை ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த இடத்துல உள்ள எல்லாரும் ஒரு பொண்ணை போட்டு புலி பண்ணிட்டு இருக்காங்க, என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியல, நீங்கள் நினச்சா உதவி பண்ண முடியும்னு சொல்ல. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்க்கலான்னு எந்திரிச்சு வந்து பார்க்க, அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோனை தான் போட்டு புலி பண்ணிட்டு இருக்காங்க. இவ சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பா, ஆனால் அவங்க எல்லாரும் தப்பாக நடந்துட்டு இருக்காங்க. இப்போ அவனுங்க இப்படி நடந்துக்கிறத பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்து உடைச்சிட்டு, யாராவது கிட்ட வந்தீங்கன்னா அவங்களை கொண்டு போட்டுருவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளை பார்க்குறான். இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் பார்த்த பொண்ணு தானே, இவளுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட சொல்லி அவளை காப்பாற்ற சொல்ல, அவளே வந்து காப்பாத்துறா. இங்கே பாருங்க, இந்த பொண்ணை யாராவது டச் பண்ணிங்கன்னா அவளே தான் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு இன்னைக்கு நைட்டு எங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக வந்திருக்கா, அவளை அனுப்பி வச்சது இந்த பொண்ணு தானே. அவன் ஒரு பொண்ணோட பேரை சொல்ல, அந்த பொண்ணோட பேரை கேள்விப்பட்டவொடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. ஏன்னா அந்த பொண்ணு தான் வந்து இவளை பாருக்கு வர சொல்லியிருப்பா. இப்போ அவனுங்களை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை டச் பண்ணலான்னு கையை கொண்டு வர, ஹீரோ ஒரு காடை தூக்கி வீசிறான். அவன் மேலே யாராவது டச் பண்ணிங்கன்னா கொண்டு போட்டுருமே போங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். இதுக்காக இந்த இடத்துக்கு வந்த என்ன பிரச்சனை, இந்த இடத்துல ஒன்று நீ விற்கிறதுக்காக வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன விற்கிறதுக்காக வரலங்க, ஒயின்னு சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா பணத்துக்காக தானே இந்த வேலைக்கு வந்த, எவ்வளோ பணம் வேணும்னு சொல்ல, நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்ல, என்னது பணமா, நீங்கள் இதுக்காக எனக்கு உதவி பண்ணணும்னு இவ கேட்குறா. ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உன் கூட ஒரு நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகேவா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டதை பார்த்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகிறா. நம்ம பாஸ் இத்தனை வருஷம் எந்த பொண்ணு கூடவும் சுத்தினதில்ல, ஆனால் இப்போ இந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி காரியம் பண்ணுறதுக்காக வரல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லு, பணத்துக்காக தானே இங்கே வந்தேன்னு சொன்னேன், உனக்கு 1 மில்லியன் பணம் தரேன், உன்னோட ஃபோனை ஓப்பன் பண்ணி சென்ட் பண்ணுறேன், அதுக்காக நீ எனக்கு எதுவும் பண்ண வேண்டான்னு சொல்ல, என்கிட்ட ஃபோன் இல்லைங்கன்னு இவ சொல்கிறா. என்னது ஃபோன் இல்லையா, சும்மா உன்னோட காண்டாக்ட் நம்பர் எடுத்துருவேன்றதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்ல, உண்மையாகவே என்கிட்ட ஃபோன் இல்லைங்க, ஃபோன் வாங்குற அளவுக்கு காசும் கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் எப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு உன்னோட ஃபோனை ரீசெட் பண்ணி அவகிட்ட கொடுன்னு சொல்ல, அவளும் சரின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு 1 மில்லியன் பணத்தை சென்ட் பண்ணி விட்டுட்டு, இந்த ஃபோனை கூடவே வச்சுக்க, இதில் உள்ள பணத்தையே வச்சுக்கன்னு சொல்ல, இவ்வளோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்க்க கரெக்டாக வெளியே நிற்கிற பசங்க கிட்ட மாட்டிக்கிறா. இந்த பசங்க எல்லாரையும் தான் ஹீரோட ஆளுங்க துரத்தி விட்டுருப்பாங்க. இப்போ அவனுங்க இவ்வளோ பார்த்தவொன்னே
எவ்வளோ தைரியம் இருந்தா ஆளுங்களை வச்சு அடிப்பான்னு அவ கிட்ட வந்துட்டு இருக்க இவ மறுபடியும் ஹீரோ கிட்ட ஓடி வந்துடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் உன்னை புள்ளி பண்ணுறாங்கன்னு என்கிட்ட வர நான் உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேன்னு உனக்கு பயமா இல்லையான்னு கேட்க இல்லை எனக்கு உங்க மேலே முழு நம்பிக்கை இருக்கு அதனால தான் உங்க பின்னாடி வந்து நின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்க எல்லாரையும் விட்டு அங்கே உள்ள எல்லாரையும் அடிச்சு தரத்து சொல்லிடுறான். இப்போ அவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல உன்னோட தேங்க்யூலாம் எனக்கு வேண்டாம் எனக்கு தேவை நீ தான் ஒரு நைட் என் கூட ஒன்றா ஸ்டே பண்ணு என்னோட உதவி இல்லாமல் உன்னால் இந்த பாரை விட்டு வெளியவே போகக்கூடாது எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோ அவளை ரூமுக்கு தான் கூப்பிட்டு வரான். இப்போ ரூமுக்கு வந்த உடனே இவனை பார்த்தீங்கன்னா போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு குளிக்கிறதுக்காக போகிறா. இப்போ அவள் குளிக்கலான்னு ஷவரை ஓப்பன் பண்ணலான்னு வர அது கையோட கலந்து வந்துடுது. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ உடச்சிட்டேனா ஒன்றும் புரியல அப்படின்னு வச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஷவர் ஆன் பண்ண தெரில கொஞ்சம் ஆன் பண்ணி கொடுங்கன்னு இவ ஒளிஞ்சு நின்று ஹீரோவை பார்த்து கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் அவ கிட்ட வந்து அந்த ஷவரை ஆன் பண்ணுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா குளிச்சுட்டு ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்க அவள் மட்டும்தான் பெட்ரூமில் இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையை வீணாக போயிடுச்சு நான் இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கே ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை போட்டுக்கன்னு சொல்ல எவ்வளோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா எங்கே போக பார்க்குற இந்தா என்னோட ஃபோன் நம்பர் வாங்கிக்க ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுன்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடலாம் இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க வேணான்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ இப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாமிட் எடுத்துட்டு இருக்கா. இப்போவே இப்படி வாமிட் எடுத்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா என்னடி ஆச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா ஒருவேளை நீ ப்ரெக்னெண்டாக இருக்கியான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடின்னு இவ சொல்கிறா. ஆமாம் நீ ரொம்ப நல்ல பொண்ணு உனக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப நீ அந்த மாதிரி காரியெல்லாம் பண்ண மாட்டேன்னு அவ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன் லாஸ்ட் மந்த் எனக்கு பீரியட்ஸ் கூட வரல உண்மையாகவே நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி இவ சந்தேகப்பட்டுட்டு இருக்கா. இப்போ என்னோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா எனக்கு நீ காலேஜ்லாம் வர வேண்டாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வான்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டல் தான் வரா. இப்போ அவள் ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரெக்னன்சி செக் பண்ணலான்னு வெளியே நின்றுட்டு இருக்க. கரெக்டாக இவ்வளோ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்துறா. இந்த பொண்ணு நம்ம பாஸுக்கு பிடிச்ச பொண்ணாச்சே இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் உள்ளே போய் ப்ரெக்னன்சி செக் பண்ணி பார்க்க அவள் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பேபி அபார்ஷன் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காசே கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு வச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அபார்ஷன் பண்ண எவ்வளோ பணம் செலவாகும்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு கரெக்டாக அந்த பொண்ணு வந்துடுறா. இப்போ வந்து ஏய் என்னாச்சு ஹாஸ்பிட்டல் வந்திருக்க நீ ப்ரெக்னெண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது நீ இவ போக பார்க்க யாருன்னே தெரியாதா பாரில் உன்னை காப்பாற்றினதே நான் தான் நீ வச்சிருக்க ஃபோன் கூட என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் எனக்கு எதுவும் தெரியாது விட்டுருங்கன்னு இவ சொல்ல வேணா பழசு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன்னு அன்னைக்கு பாரில் என்ன நடந்துச்சுன்னு இவ ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்க. போது நிப்பாட்டுங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட ஃபோனை பார்த்துடுறா. என்னது அபார்ஷனா நீ உண்மையாகவே ப்ரெக்னெண்டாக இருக்கியா வா டாக்டர் கிட்ட போலான்னு அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வந்து டாக்டர் கிட்ட செக் பண்ண சொல்றா. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க வயிற்றுல மொத்தம் 2 குழந்தைங்க இருக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸ்டேபிளா இருக்கணும் எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் இவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. டாக்டர் சொன்னதை பார்த்த உடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம பாஸ் அப்பா ஆக போறாரா அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு நேரா ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்போவே ஹீரோக்கு கால் பண்ணி பாஸ் நீங்கள் அப்பா ஆக போறீங்கன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்போ அவங்க இப்படி ஃபோன் பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோன் தான் வரா. இப்போ வந்து இந்த பொண்ணை பார்த்து என்ன கேட்குறானா எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க 5000 ரூபாய் பணம் இருந்தால் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்காகன்னு இவ கேட்குறா. அபார்ஷன் பண்ணுறதுக்காகன்னு சொல்ல இவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு அட்ரஸை சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு எங்கள் பாஸு கூட நிறைய பொண்ணுங்க ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் அவர் ஒன்றா இருந்தது உன் கூட மட்டும்தான் தெரியுமா எது பண்ணாலும் யோசிச்சு பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்பவே இப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அந்த இடத்துக்கே ஹீரோ தான் வரான். ஹீரோவை பார்த்தோன்னே இவன் என்ன சொல்றானா பாஸ் அந்த பொண்ணு உங்களோட குழந்தைய அபார்ஷன் பண்ண போறாளா அப்படின்னு சொல்ல நான் பார்த்துக்கிறேன் எல்லாரும் போங்கன்னு சொல்லி ஹீரோவை கூட பேசிட்டு இருக்கான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா அபார்ஷன் பண்ணுறதுக்காக பணம் தேவைப்படுது அந்த காசை நீங்கள் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்காக இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ஹீரோ கேட்குறான். நான் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் என்னால் குழந்தைங்களை பார்த்துக்கிற அளவுக்கு சுத்தமாக வருமானம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலி பேக்ரவுண்டு ரொம்ப புவராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நம்ம 2 பேருக்கு இடையில உள்ள இடைவெளி ரொம்ப பெருசு கண்டிப்பாக நம்ம 2 பேருக்கு செட் ஆகுது இந்த குழந்தைங்களை பெற்றுக்கிட்டாலும் அவங்களுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை நல்லபடியாக பெற்று கூட நான் பார்த்துக்கிறேன் உனக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டே நான் பண்ணுறேன் எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணுன்னு இவன் பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறத ஹீரோவோட அசிஸ்டன்ட் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. போற போக்க பார்த்தா நம்ம பாஸ் அந்த பொண்ணை பேசியே கரெக்ட் பண்ணிடுவாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கலாய்ச்சிட்டு இருக்க.
இந்த சைடு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்க குழந்தைய பெற்றுக்கிறதுனா 3 கண்டிஷன் இருக்குன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்தில் உட்காரு எதுவாக இருந்தாலும் பேசலான்னு ஹீரோவை கூட ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கான். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டடீஸை நீங்கள் பாதியில் நிப்பாட்டக்கூடாது, எனக்கு என்னோட படிப்பு தான் முக்கியம். அப்புறம் 2வது கண்டிஷன், குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கறதுக்கு நான் வந்தால் நீங்கள் அலோ பண்ணணும், குழந்தைங்கள பார்க்கக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸும் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வேலைக்கு போயிடுவேன், அதுக்கும் நீங்கள் மறுப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோவும் இவ சொல்கிற எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் என்னோட ஹாஸ்டலுக்கு போகிறேன், அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்போ ஹீரோயின் அவளோட ஹாஸ்டல் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா உன்னோட பேரை ரன்னிங் ரேஸில் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் மானிட்டர் தான் சொன்னார், ஒருவேளை நீ வரலன்னா அவருக்கு கால் பண்ணி சொல்லிடுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு கால் பண்ணி சொல்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ் மானிட்டருக்கு கால் பண்ணி நான் தான் ஆல்ரெடி லீவ் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, ரன்னிங் ரேஸ்லலாம் நான் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் முடியாது, நீ கலந்துக்கிட்டு தான் ஆகணும், கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு நல்ல ஸ்டாமினா இருக்கணும் அவர் சொல்லிட்டு இருக்க. ஐயோ நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல, நீ இவ முழிச்சிட்டு இருக்க. மறுபடியும் அவளுக்கு கிளாஸ் மானிட்டர் தான் கால் பண்ணான். இப்போவே கால் பண்ணி கிளாஸுக்கு வா அப்படின்னு சொல்ல இவ்வளோ சரின்னா அவனை பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த கிளாஸ் மானிட்டரை தான் காட்டுறாங்க. இப்போ கிளாஸ் மானிட்டர் கிட்ட இவ கூட படிக்கிற பொண்ணு வந்து ஹீரோயினை பற்றி தான் பேசிட்டு இருக்கான். இங்க பாருங்க, ரன்னிங் ரேஸ்ல கண்டிப்பா அந்த பொண்ணை நீங்க சூஸ் பண்ணியே ஆகணும், அவ இதுல கலந்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. அவளை எதுக்காக சும்மா டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன்னு இவன் கேட்கறான். நான் ஒன்னும் அவளை டார்கெட் பண்ணலையே, நீ எதுக்காக அந்த பொண்ணுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற, ஏன்னா உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அதனால தானே அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு இவ பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ வந்து நான் தான் ரன்னிங் ரேஸ்ல எல்லாம் கலந்துக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் இதுக்காக என்ன போட்டு டார்ச்சர் பண்றேன்னு இவ கேட்டுட்டு இருக்க. இவ இப்படி கேட்டவனா அவளை பாத்தீங்கன்னா சும்மா நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, உங்க அப்பாவோட மெடிக்கல் பில்லை நீ கட்டிட்டதா கேள்விப்பட்டேன், நீயே சரியான பிச்சைக்காரி, உங்க அப்பாவோட மெடிக்கல் பில்லை எப்படி உன்னால கட்டியிருக்க முடியும், தப்பான வேலை பார்த்து தான் பில்லு கட்டியிருப்பான்னு இவ தப்பா பேசிட்டு இருக்க. போது நிப்பாட்டு அப்படின்னு மானிட்டர் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்றதுனால சும்மா அவளுக்கு சப்போர்ட்டா பண்ணிட்டு இருக்காதுன்னு இந்த பொண்ணு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. அதை பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா என் விஷயத்துல தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, நான் போட்டிக்கு வரலன்னு சொல்லிட்டேல அவ்வளவுதான், இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக இவ்வளவு பாத்தீங்கன்னா அவளுக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசின, ஆனா அவ உனக்கு கண்டுக்க கூட மாட்டேங்கிற பாரு. அவளோட மனசுல நீ இல்ல அப்படின்னு இந்த பொண்ணு வெறுப்பேத்துற மாதிரி பேச இவ இப்படி பேசினதை பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நேரா ஹீரோயின் கிட்ட வந்து இங்க பாரு, உனக்கு ஏத்த பையன் நான் தான், அந்த விஷயம் ஏன் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னா அவளை பிடிச்ச படாத பாடு படுத்திட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவன் படுத்துற பாடல நீ கண்டிப்பா செத்த அப்படின்ற மாதிரி அவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டக்குன்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து அவனை அடிச்சு போட்டுறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோவும் அதே இடத்துல தான் இருக்கான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு 2 அறையை போட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா அவளை புலி பண்றதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்ப, ஒழுங்கா போடி அப்படின்னு சொல்லி அவளை தரத்தி விட்டுட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணு அந்த பையன் அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறா. இப்போ அவனை தூக்கிட்டு வந்து ரூம்குள்ள போட்டு கதவை சாத்திட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க நல்லதா இருக்கே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரூமுக்குள்ள போய் அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு வெளியே வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வா ஹாஸ்பிட்டல் போகலாம், குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்கான்னு செக் பண்ணலான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது உனக்கு சேஃப் கிடையாது, இதுக்கப்புறம் நீ என்னோட வீட்டிலே தங்கிக்க, குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் தனியாகவே இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படி சொல்றேன்னு ஹீரோ கேட்குறான். இல்லை தனியாக இருக்கும்போது நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா எனக்கு உன்னோட உடம்பு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, உன்னை பத்திரமா பார்த்துக்கிறது மட்டும்தான் என் வேலை வான்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் உடம்பு மேல எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையா, எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாமையா ஒரே நைட்ல அத்தனை தடவை அப்படின்ற மாதிரி இவை வச்சுட்டு ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா வந்துட்டு இருக்க. அது எல்லாத்தையும் ஹீரோயின் கூட படிக்கிற பொண்ணு பார்த்துட்டு இவர் ரொம்ப பெரிய பணக்காரராச்சு, இவர் கூட இவ எப்படி அப்படின்ற மாதிரி அவ சந்தேகப்பட்டுட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு வர அங்க உள்ள எல்லாரும் இவளுக்கு பயங்கரமா மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு சாப்பிட்றதுக்காக நிறைய பொருள்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஹீரோவுக்காக பால் எடுத்து கொடுக்க இல்லை எனக்கு பால் வேண்டான்னு இவ சொல்ல ஹீரோவை பார்த்தீங்கன்னா பால் உனக்காக இல்லை குழந்தைக்காக, குழந்தை ஸ்ட்ரென்த்தாக வளரணும்ல அதுக்காக தான் பால்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ கண்ணை மூடிட்டு குடிக்கிறா. ஏன்னா அவளுக்கு பால்னா சுத்தமாக பிடிக்காது. இப்போ அவன் இப்படி கஷ்டப்பட்டு குடிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை கொடு, இந்த இதை சாப்பிடு அப்படின்னு இன்னொரு பொருளை கொடுக்க அந்த பொருள் இவளுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அவ ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே இவன் கையில் வச்சிருந்த ஸ்பூனை கீழே போட்டுறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனோட டாக்டருக்கு கால் பண்ணி ஷோல்டரில் அடிபட்டிருக்கு, அதுக்கு மெடிசன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா.
அவரும் மெடிசன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட சட்டையை கழட்டிட்டு இருக்க ஹீரோ அவ ஷோல்டருக்கு மெடிசன் அப்ளை பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் இவ்வளோ பிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருப்பான் இல்லையா, அப்பதான் இந்த காயம் ஏற்பட்டிருக்கும். இப்போ ஹீரோ இப்படி மெடிசன் அப்ளை பண்ணிட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா நானே அப்ளை பண்ணிக்கிறேன் விடுங்கன்னு சொல்ல அமைதியாக உட்காரு நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ மெடிசன் அப்ளை பண்ணிட்டு இருக்க அந்த இதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் வரா. இப்போ அவ இவங்க 2 பேரை பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் ரொமான்ஸ் பண்றதுக்கு நேரமே இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவ ஹீரோயினுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர அவளை பார்த்த உடனே ஹீரோயின் டக்குன்னு அவளோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்ற சைஸ்ல ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல ட்ரெஸ் எல்லாம் எதுவும் வேணா என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாயிடுச்சுன்னா ட்ரெஸ் உனக்கு பத்தாது, அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் வேற நடக்க போகுதுன்னு சொல்ல என்னது கல்யாணமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு இவ சொல்லிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணிக்காமே குழந்தைய பெற்றுக்க போறியான்னு ஹீரோ கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்றா. இப்போவே இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கூப்பிட இவ்வளோ வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறா. அடுத்த வாரத்துலேருந்து நீ காலேஜ் போவேனா, உனக்கு ஆன்லைன் கிளாஸ் ரெடி பண்ணியிருக்கேன் எங்கேருந்தே படிக்கலான்னு சொல்ல ஓகே, ஆனால் 2-3 நாள் நான் ஹாஸ்டலில் தான் தங்குவேன், அதுக்கப்புறம் இங்கே வரேன்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா மேடம் உங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது வாங்க மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட நான் உன்னை இவரோட பொண்டாட்டிலாம் கிடையாது, என்னோட பேர் சொல்லியே கூப்பிடுங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை சாப்பிட்றதுக்காக உட்கார வச்சுட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா சாப்பாடு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நல்லதாக இருக்குது அப்படின்னு இவ சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவ கூட போயிட்டு அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு, பத்திரமா கூட்டிட்டு வான்னு சொல்ல அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது, அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து ஹீரோனை பற்றின விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கான். அவள் ப்ரெக்னெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க ஏன்னா இன்னும் கல்யாணம் பண்ணாமல் வச்சிருக்க சீக்கிரமா அவளை கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ கொடுன்னு சொல்ல ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளுக்கு இன்னும் 20 வயசு ஆகல, 20 வயசு ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னவனா அவங்கள பார்த்தீங்கன்னா சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வா, இல்லைன்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து நிற்க இந்த பொண்ணு என்ன சார் ஆனா மேடம் இந்த ட்ரெஸ்ல பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கீங்க சார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துடுவாரு, உங்க அழகுல மயங்கி விழ போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் உங்களை அண்ணின்னு கூப்பிட்டுக்கிறேன், எது வேணாலும் என்ன கூப்பிடுங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோ இவகிட்ட வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எங்கேயே ஸ்டே பண்ணு, நாளைக்கு உன்னோட காலேஜுக்கு நானே உன்னை கூட்டு போறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் என் கூட வா உங்ககிட்ட ஒரு பொருள் காட்டணும்னு சொல்லி ஹீரோவில் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்து இந்த பணம் எல்லாம் உனக்காக தான், நம்மளோட குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட எல்லாமே உனக்கு கிடைக்கும், அதுக்கு முன்னாடியே கிடைக்கும், இது எல்லாமே நீ செலவு பண்ணுறதுக்கான பணம் தான் சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பணம்மா என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு இவ சொல்ல ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க, இதுலேருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்க, நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு முத்துமாலையை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு இது மட்டும் போதும் மற்ற எதுவும் வேண்டாம் என்னால் என்ன பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு ப்ரெக்னன்சி டைமில் நீ வேலைக்கு போகக்கூடாது, அதனால இந்த கார்டை வச்சுக்க, உன்னோட செலவு எது வேணாலும் இந்த கார்டில் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு எது வேணாலும் கூச்சப்படாமல் என்ன கேளு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்க அந்த இதுக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ வந்து உனக்கு ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு சாப்பாடு வேணும்னா லஞ்சுக்கு நானே அரேஞ்ச் பண்ணி தரேன், காலேஜில் கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், காலேஜ் சாப்பாடே நல்லா தான் இருக்கும், நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா உன்னோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம், நான் கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு ஹீரோ லைட்டாக மிரட்டுற மாதிரி பேச இவ்வளோ பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுறா. இவன் இப்படி பயந்து போகிறத பார்த்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தா என்ன பயமா இருக்க என்ன, உன்னை பயமுடுத்தணுன்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்லலை, உன்னோட ஹெல்த் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன், நான் ஆஃபீஸில் பாஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிடு சிடுன்னு தான் இருப்பேன், அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத, உன்னையும் குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இப்படி சொன்னேன், மற்றபடி நீ நார்மலாக ஃப்ரீயாக என்கிட்ட பேசலான்னு சொல்ல ஹீரோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோனோட காலேஜ் தான் காட்டுறாங்க. அவளோட காலேஜுக்கு வந்தவனா அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, அந்த பொண்ணு இருக்கால அவ உன்னை பற்றி தப்பாக காலேஜ் ஃபுல்லாக பரப்பிட்டு இருக்காடி, நீ ப்ரெக்னெண்டாக இருக்கதா சொல்கிறா, நீ ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கினதை அவள் கண்ணால் பார்த்தேன்னு எல்லாத்தையும் தப்பாக சொல்லிட்டு இருக்கா, இதை எப்படி தான் நீ சமாளிக்க போறியே தெரிலன்னு சொல்ல நான் உண்மையாகவே ப்ரெக்னெண்டாக தான் இருக்கேன்னு இவ சொல்கிறா. என்னது ப்ரெக்னெண்டாக இருக்கியா, என்னடி சொல்கிறேன்னு இவ ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஹீரோனை பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் கிளாஸ் வருவேன், இதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவேன்னு சொல்ல ஆன்லைன் கிளாஸா, நம்ம காலேஜில் ஆன்லைன் கிளாஸே கிடையாது, இப்போ
தான் புதுசாக அரேஞ்ச் பண்ணாங்க. ஒருவேளை உன் பார்ட்னர் உனக்காக தான் இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. கிளாஸ் ரூமில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கா. எதுக்காக அவளை பற்றி தப்பா ரூமர்லாம் கிளப்பிட்டு இருக்க. ஒருவேளை உன்னை யாரும் பார்க்கலன்ற வைத்தறிச்சல இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவ கேட்டுட்டு இருக்க. என்னடி ஓவரா பேசுறேன்னு இவளுங்க 2 பேரும் கையால அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாளுங்க. இப்போ அவளுங்க இப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த இதுக்கு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டும் வரா. இவளுங்க அடிச்சுக்கிறத பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் தடுத்துட்டு இருக்காளுங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட அவன் மண்டையிலே அடிபட்டுருது. இப்போ அவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு டீச்சரும் வந்துடுறாரு. ஏன் எல்லாரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க டீச்சர் நான் ஒன்றும் அடிக்கல அவ தான் என்ன அடிச்சா அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி பழிய போட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனுக்கு வாமிட்டா வருது. அது பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஒரு மாறி பேசிட்டு இருக்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்ல நீங்களும் வாமிட் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் நடிங்கடின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா சார் பாருங்க அவ வாமிட் பண்றா, அவ உண்மையாவே பிரெக்னெண்டா தான் இருக்கான்னு அவ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் வாமிட் பண்றாங்க. அதை பார்த்தோன்னே டீச்சர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம காலேஜில் மீன் தான் போட்டாங்க, கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு லஞ்சு என்னோட ட்ரீட்டு, ரொம்ப தேங்க்யூடி என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. பின்னாடி வந்த ப்ரொஃபஸர் மேலே இடிச்சிடறா. என்னை மன்னிச்சிடுங்க தெரியாமல் இடிச்சிட்டேன்னு சொல்ல அடுத்த தடவை நடந்து வரும்போது பார்த்து நடந்து வா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க எவ்வளோ அவளோட பேரை சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த ப்ரொஃபஸரை பார்த்தீங்கன்னா நீ தானே அந்த பொண்ணு, உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவரு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா உன் ஆள் எப்படிப்பட்டவர், ரொம்ப நல்லவரா, உனக்கு ரொம்ப பிடிக்குமா, அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் நல்லவர் தான் அப்படின்னு இவன் ஹீரோவை பற்றி பேசிக்கிட்டே எல்லாரும் ஒன்றா ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரூமுக்கு வந்த கையோட அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி நீ நல்லா இருக்கியா, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோன் பேசுறதுக்காக வெளியே வந்துடுறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு உடம்பு நல்லா இருக்கா, வாமிட் எதுவும் வருதா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஸ்கூலில் உன்னை புள்ளி பண்ணதா கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு மறுபடியும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணலான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னோட ரோமன்ஸ் எல்லாரும் கிட்டத்தட்ட அவளை அடிச்சே போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எதுவாக இருந்தாலும் என்ன கூப்பிடு நான் பார்த்துக்கிறேன், வேணா என்னோட அசிஸ்டண்ட்டை அனுப்பி வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னல, அவங்கள கூட்டு வந்தால் டின்னர் சாப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை வேண்டாம், நாங்கள் எல்லாரும் சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் தான், நீங்கள் யாருன்ற விஷயத்தை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் தெரியப்படுத்தலை, என்னால் உங்கள் ரெப்புடேஷனுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது, அதனால இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன்னு இவ ஃபோனை கட் பண்ண. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்ன இவ டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டா, இவ கூட கொஞ்சம் நேரம் பேசலான்னு பார்த்தேனே, இங்கே பாரு இந்த ஃபோனில் சுத்தமாக சிக்னல் இல்லை, எனக்காக புதுசாக ஒரு ஃபோன் வாங்குன்னு சொல்ல அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவ ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு இருக்க. அவகிட்ட வம்பளிக்கிறதுக்காக அந்த பொண்ணு தான் வரா. என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு காரணம் நீ தானே, உண்மையை சொல்றேன், உன் வயிற்றுல வளருதே இந்த குழந்தை, அந்த குழந்தையோட அப்பா தானே இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்க யாரா இருந்தா என்ன அதீதிக்காக உங்ககிட்ட சொல்லணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக காசு இல்லாம நீ கஷ்டப்படுற நல்லாவே தெரியும், ஆனா இப்போ உங்க அப்பாவோட மெடிக்கல் பில்லை யாரு கட்டினது, சும்மா நடிச்சிட்டு இருக்காத, நீ வெளியில மோசமான வேலை தானே பார்த்துட்டு இருக்க, நீ ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அவரு பார்த்தீங்கன்னா இது காலேஜ்னு நினைச்சிங்களா, என்ன நினைச்சீங்க, இந்த இடத்துல சண்டை தான் போட்டுட்டு இருப்பீங்களா, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை ஹீரோனை பார்த்து என்ன சொல்றாருன்னா நீ லீவ்ல என்ன பண்ணலான்னு இருக்க, எனக்கு தெரிஞ்ச கம்பெனியில் ஒரு நல்ல வேலை இருக்கு, நீ வேணா அங்கே இன்டர்னாக ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்ல. இல்லை சார் லீவ்ல எனக்கு வேற வேலை இருக்கு, அதனால நான் இன்டர்னால ஜாயின் பண்ணல, நான் கிளம்புறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் கால் பண்ணுறா. இப்போ அவ கால் பண்ணி மேடம் உங்களோட லக்கேஜை எடுத்துட்டு போறதுக்காக நான் வந்துட்டேன், உங்க ரூமு கிட்ட தான் இருக்கேன் வாங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னா அவளை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்க. இந்த சைடு ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீ என்கிட்டேருந்து தப்பிச்சாலும் எனக்காவது ஒரு நாள் மாட்டுவா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு ஆள் கால் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை ஒருத்தி செடியூஸ் பண்ணிட்டா, அவளை நீ ஒரு வழி ஆய்க்கணும், அவள் உன்னோட காலேஜில் தான் படிக்கிறான்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லியிருப்பான். அதனால தான் இவன் ஹீரோயின் தேடியே வந்திருப்பான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி இந்த பொண்ணு எங்கே தங்கியிருக்கா அப்படின்ற டீட்டெயில் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வர ஹீரோட அசிஸ்டன்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறா, எல்லாமே கோல்டு. இப்போ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்கள் மேடமை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு இருக்க. என்னால் இதை நம்பவே முடியல, அதுக்குள்ளே நாங்கள் பணக்காரி ஆயிட்டோமா, என்னதான் நீ எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போனாலும் நாங்கள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோன்னு அவங்க எல்லாரும் இவ்வளோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா வாங்க மேடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. இவ்வளோ பின்னாடியே வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோவும் இவ்வளோ பிக்கப்
பிக்கப் பண்ணுறதுக்காக காலேஜ் வந்திருப்பா போல. இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா அங்கே உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாரும் இந்த பணக்காரர் யாரை கூட்டு போகிறதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையேன்னு அவங்க எல்லாரும் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ இவர் எதுக்கு இங்கே வந்தாரு, நான் அந்த காரில் ஏறுறதை பார்த்தா எல்லாரும் என்ன தப்பாக பேசுவாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இவன் இப்படி ஓடி போயிட்டு இருக்கதை பார்த்த உடனே ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்க. இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா என்ன சார் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு நல்ல பொண்ணெலாம் கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆயிட்டா, அவளை விட்டு தள்ளுங்க, அவள் கொஞ்சம் மோசமான பொண்ணுன்னு அவளை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பேசுறது எரிச்சலாக இருக்கு, இவளை அங்கேருந்து துரத்தி விடுன்னு சொல்ல ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு அவளை அங்கேருந்து துரத்தி விட்டுறா. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஓ மான மரியாதை போகிற மாதிரி கண்டிப்பாக நான் பண்ணியே தீருவேன்னு ஹீரோனோட ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணி விட்டுறா. அவள் கையை யாரோ பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அவள் இப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி என் மேலே கோவப்படாதீங்க, அந்த இடத்துல நான் உங்க கூட காரில் ஏறினா எல்லாரும் என்னை பற்றி தப்பாக பேசுவாங்க, அதனால தான் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் காரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு வாமிட்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா இல்லை அதிகமாயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே ஹீரோவோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ வேலைக்காரங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு இருக்கா. அவ என்னோட வருங்கால பொண்டாட்டி, என் பொண்டாட்டி கெஸ்ட் ரூம்ல தான் தூங்குவாளா, என்னோட ரூம்க்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஒரே ரூம்லயே தங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா ஒரே ரூம்ல தானே இருந்தாகணும், இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா, அப்பதான் என்னால் உன்னை நல்லபடியா பார்த்துக்க முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்க ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்ல உன் வயிற்றுல என்னோட குழந்தைங்க இருக்கு, அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்காக அப்படிலாம் பண்ண போறேன், என்னை பார்த்தா என்ன உனக்கு பயமாவா இருக்கு, நீ நினைக்கிற மாதிரி பயப்படுற ஆளு நான் கிடையாது, உன்னை நல்லபடியா பார்த்துக்கவே வான்னு சொல்லி ஹீரோ கூட்டு வரான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரூம்ல உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ இவரோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது மைண்டு எங்கெங்கேயோ போகுதுன்னு இவன் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ நல்லா ஃப்ரீயாக படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பெட்டில் படுக்க வச்சுட்டு இவன் போய் அங்கே உள்ள சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்க. இவ்வளோ அமைதியாக படுத்து தூங்கிடுறா. இப்போ அவள் தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். இப்போ ஹீரோ இவளை இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா இவ பக்கத்தில் படுக்கிறது அவளுக்கு சேஃப் இல்லைன்னு அவன் மறுபடியும் போய் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போகலான்னு இவ ரெஸ்ட் ரூம் போக ஹீரோவில் பத்திரமா கூட்டிட்டு வரான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தேங்க்யூன்னு சும்மா சொன்னால் மட்டும் பத்தாது, இதுக்கப்புறம் என்னோட பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அமைதியாக படுத்து தூங்கிட. இந்த சைடு ஹீரோ வந்து சோஃபாவில் படுத்துக்கிறான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம 2 பேரும் ஏன் இடத்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க கூடாது, நீங்கள் பெட்டில் படுத்து தூங்க நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அமைதியாக நீ அங்கேயே படுத்து தூங்குன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோ அவளை கட்டி பிடிச்சி தான் படுத்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி தூங்கிட்டு இருக்க. ஹீரோயின்க்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. இப்ப கால் பண்ணி என்ன சொல்றனா, ஏய் உன்னோட எனிமி இருக்காளே அவ உன்னை பத்தி தப்பா நியூஸ்லாம் பரப்பிட்டு இருக்காடி, நீ பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லி உன்னை பத்தி தப்பா காலேஜ்ல பேசிட்டு இருக்கான்னு சொல்ல இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் அவளோட ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்கறான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் காண்டாயிட்டு நான் உடனே காலேஜுக்கு போய் ஆகணும்னு இவ வேகமா கிளம்பிட்டு இருக்க. எங்க போறேன்னு ஹீரோ கேட்கறான். ஒன்றும் இல்லை காலேஜில் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு இவ போக பார்க்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா நானே உன்னை கூப்பிட்டு போறேன் வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் காலேஜில் கூட்டிட்டு வந்து ட்ராப் பண்ண இவ்வளோ அந்த இடத்த விட்டு போறா. இப்போ இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளோட காலேஜில் என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சு 5 நிமிஷத்தில் எனக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்ல ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூம்க்கு வர அங்கே உள்ள எல்லாரும் இவளை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க. என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து என் மேலே தப்பு இருக்குன்றதை நிரூபிக்கிறதுக்காக தானே இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ தைரியம் தான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி கேட்டோன்னா அவளை பார்த்தீங்கன்னா நான் உண்மையை அதை தான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட ஃபோன் எடுத்து ஏதோ ஆன் பண்ணுறா. அதை பார்த்தோன்னே இவ அவளோட ஃபோனை பிடிங்கிட்டு இருக்க. அதில் இந்த பொண்ணு பேசினதா இருக்கு. லாஸ்ட் டைம் இவ ஹீரோயின் கூட சண்டை போடும்போது சொல்லியிருப்பா உன்னை எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்தி இந்த காலேஜை விட்டே துரத்துவேன்னு. இவ பேசின வாய்ஸ் ரெக்கார்டை ஹீரோயின் போட்டு காட்ட அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கா. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒழுங்கா அந்த லாக்கை எடுத்துக்குறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு ஹீரோயின் அவளோட ஃபோனை வாங்கிக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் மேலே கெட்ட பேர் வரணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க போல பாவனி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்க. அந்த பொண்ணு டக்குன்னு கீழே விழுந்துடுறா. இப்போ அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா காலேஜில் படிக்கிற பொண்ணுங்களை பற்றி இப்படி தப்பாக பேச வைக்குமா இல்லையா, நீயும் எங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. இந்த கிளாஸ் மானிட்டர் பார்த்தீங்கன்னா அவனும் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். இப்போ அங்கே உள்ள எல்லாரும் இவளுக்கு எதிராக கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டீச்சர் தான் வராங்க. அவரை பார்த்தீங்கன்னா நீ என்ன இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, உன் கூட பேசணும் வான்னு சொல்லி அவளை ஸ்டாஃப் ரூம்க்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நீ வேற லெவல் பண்ணிட்டடி, சூப்பராக இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துட்ட அப்படின்னு சொல்லி அவளுங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்க. இந்த
சைடு ஹீரோக்கு என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சிடுது. அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டானா அவளை பற்றி தப்பாக சொல்கிறாங்கன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை எப்படியாவது பிரச்சனையிலேருந்து நான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு கிளாஸ் ரூமில் நடந்ததை எல்லாரும் வீடியோ எடுத்திருப்பாங்க போல். அதை காலேஜ் குரூப்பில் போட்டு விட ஹீரோவை அதை பார்க்குறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவளுக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு செக்கப்காக தான் வந்திருக்கான். இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 2 குழந்தையும் நல்லபடியாக இருக்காங்க. ஆனால் உடம்புல சத்து தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போக இவங்க இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து பயப்படாத, எதுவாக இருந்தாலும் கூச்சப்படாமல் தைரியமாக கேளுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ செக்கப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவில் வீட்டுக்கு கூப்பிட்டு வர அந்த இடத்துல இவளுக்காக நிறைய ஷாப்பிங் பண்ணி வச்சிருக்கான். அவளுக்காக ஹேண்ட்பேக்கு செருப்பு அப்படின்னு நிறைய பொருள் வாங்கி வச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன இவர் எனக்காக இவ்வளோ பண்ணுறாரு, எல்லாமே இந்த குழந்தைக்காக தானே அப்படின்ற மாதிரி இவ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா கூட நானே உன்னோட காலில் போட்டு விடுறேன்னு அவளோட காலுக்கு செருப்புலாம் போட்டு விட்டுட்டு இருக்க. இவ ஹீரோவையே ஒரு மாதிரி பாசத்தோட பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செருப்பு மட்டும் போதும், மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிருங்கன்னு சொல்ல சரி நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு, அப்போ தான் உடம்புக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு தூங்குறதுக்காக வந்துடா. இப்போ ஹீரோயின் அவளோட பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க நான் தூங்கிட்டு இருக்கேன்னு இவன் தூக்கத்தில் வளரா. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா இந்நேரம் பார்ட் டைம் ஜாப்ல தானே இருந்திருப்பா, என்ன தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறா அப்படின்னு வச்சுட்டு ஏமா இந்நேரம் நீ பார்ட் டைம் ஜாப்ல தானே இருந்திருப்ப, என்ன நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க சீக்கிரமே வேலை முடிஞ்சிருச்சா அதனால தான் தூங்கிட்டு இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா உனக்கு ஸ்காலர்ஷிப்காக 5000 ரூபாய் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதில் 4000 ரூபாய் பணத்தை கொடுத்துரு, ஏன்னா உன் தம்பியை டான்ஸ் கிளாஸ் சேர்க்கணும், அதுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் அந்த ஸ்காலர்ஷிப் பணம் என்கிட்ட வரலன்னு இவ சொல்கிறா. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் பணம் எல்லாருக்கும் வந்துருச்சான், உனக்கு மட்டும் வரலையா, சீக்கிரமாக பணத்தை சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாகவே என்கிட்ட பணம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்களே சம்பாதிச்சுக்கோங்க, அப்பாவோட மெடிக்கல் செலவுக்கு காசு சேர்க்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும், அந்த காசை எடுத்து நீங்கள் தாராளமாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணால் நான் எப்படி தான் எங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன்னை இத்தனை வருஷம் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலே பேசுவ, எல்லாமே எங்களோட தலையெழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்க. இப்போ இந்த செடி இவளுக்கு அவளோட தங்கச்சி தான் கால் பண்ணா. இப்போ அவள் கால் பண்ணி அம்மாவை என்ன சொன்ன, அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க, ஒழுங்கா அவங்களுக்கு கால் பண்ணி சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்க. ஒழுங்கா ஃபோனை வேடின்னு இவ ஃபோனை கட் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான். இவ இப்படி அழுதுட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோதா வரான். என்னாச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா கால் பண்ணாங்க, பணம் வேணும்னு கேட்டாங்கன்னு இவன் நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கு தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அவங்க என்னோட ஸ்காலர்ஷிப் பணத்தை கூட எடுத்து செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுவே எதுக்காகனா டான்ஸ் கிளாஸ் செய்கிறதுக்காக, இந்த மாதிரி பொறுப்பே இல்லாதவங்கள நான் பார்த்ததே இல்லைன்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோவை பார்த்தீங்கன்னா எதை பற்றி கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், நீ ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்தால் அதுவே போதுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோதா வரான். அவனை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உன்னை கட்டி பிடிச்சிட்டு படுத்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனால தான் கிட்ட வந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு படுக்க போறீங்களா, நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன்றதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப ஜென்டில்மேன்மா, ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இந்த சின்ன விஷயம் கூட எனக்கு தெரியாதா, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குளிச்சுட்டு வரான். இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா எதை பற்றி கவலைப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவ கூட ஒன்றா தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ரெடி ஆகிட்டு வந்து பார்க்க இந்த சைடு ஹீரோயின் ஆன்லைன் கிளாஸில் இருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. என்ன சின்ன ஹீரோ கேட்குறான், ஆன்லைன் கிளாஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா, அதான் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு, எனக்கும் இந்த சப்ஜெக்ட் பற்றி தெரியும், நான் உனக்கு சொல்லித்தரேன்னு ஹீரோவை கிட்ட வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பேரை சொல்ல இவனை பார்த்தீங்கன்னா உனக்கு என்னோட பேரை சொல்ல பிடிக்கலன்னா ஹஸ்பண்ட்னு கூப்பிட்டா நல்லாயிருக்கும், எப்படி வசதியோ அப்படி கூப்பிடுன்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா விட்டமின் டேப்லெட்ஸ் மறக்காமல் போடணும், இந்த போட்டுக்குன்னு சொல்லி டேப்லெட்டை கொடுக்க இவ்வளோ இந்த டேப்லெட்டை வாங்கிக்கிறான். இப்போ ஹீரோ அவளுக்கு சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனுக்கு அவளோட ப்ரொஃபஸர் தான் கால் பண்ணாரு. இப்போ அவர் கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், ஏதாவது டவுட்னா கேளுமான்னு சொல்ல இவ்வளோ அவளுக்கான டவுட்லாம் கேட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளவரை பார்த்தீங்கன்னா என்ன இந்த பொண்ணு மேலே அதிக அக்கறை எடுத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, அதனால தான் அதிக அக்கறை எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம
ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரா. இப்போ வந்து பாஸ் இதில் உங்களோட சிக்னேச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட மேல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் நீங்கள் ஏதோ புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்டாட்டியோட ஹோம்ஒர்க், அவளுக்கு ஹோம்ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு இவ சொல்ல, என்னது பொண்டாட்டியா, பாஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த விஷயத்தை பற்றி எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு இவங்க 2 பேரும் கேள்வி கேட்டுட்டு இருக்க. எனக்கு கல்யாணம் ஆனதை உங்ககிட்ட சொல்லி ஆகணுமான்னு ஹீரோ கேட்க, இவன் இப்படி கேட்டவனா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லலாட்டியும் நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சே தருவேன் அப்படின்ற மாதிரி இவ கோவத்தோட பார்த்துட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்காரங்க கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்போ வேலைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் உங்களுக்காக ஸ்பெஷலாக சூப்பராக ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன், நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் எடுத்து கொடுத்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க, அதுக்கான ஒரு சின்ன கிஃப்ட், இதை எப்போ உங்கள் கூடவே வச்சுக்கோங்க, வாழ்க்கை நல்லபடியாக போகுன்னு சொல்ல அவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க. இப்போ அவங்க இப்படி வாங்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹிரதா வரான். செக்கப்காக ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்ல போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் காரில் உட்காந்துட்டு ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவர் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறாரு, ரொம்ப பாசத்தோடவும் நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கணும்னு சொல்லி அவளோட முடியை டச் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, தலையில் ஏதாவது தூசி இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளோ வெக்கப்பட்டுட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் காருக்கு பின்னாடி உட்காந்து இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு செக்அப்க்கு வந்துட்டு இருக்க. உள்ள ஹீரோனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி செக் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்க கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கான். அவ ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தாலே, அது என்ன பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் இதை எனக்காக கொடுத்தாங்க, இது ஒரு சாதாரண பிரேஸ்லெட் தான், இதை போட்டுக்கிட்டா வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்குமா, மேடமை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேல, அதுக்காக தான் மேடம் எனக்கு பாசத்தோட கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, இதை விட காஸ்ட்லியான ஜுவல்லரி நான் தரேன், எனக்கு அந்த பிரேஸ்லெட்டை கொடுங்கன்னு சொல்லி ஹீரோ அந்த பிரேஸ்லெட்டை வாங்கி அவனோட கையில் போட்டுக்கிறான். இப்போ ஹீரோ இப்படி போட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் செக்அப் முடிச்சுட்டு வெளியே வரா. வெளியே வந்தோடனே வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா, மேடம் இந்தாங்க சூப்பை குடிங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக உள்ள வந்துடுறான். இப்போ ஹீரோ உள்ள வந்து பேசிட்டு இருக்க. இவங்களை பார்த்தீங்கன்னா, மேடம் எனக்காக ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தீங்களே, அந்த பிரேஸ்லெட்டை சார் வாங்கி போட்டுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படிங்களா, நான் உங்களுக்கு வேறு பிரேஸ்லெட் வாங்கி தரேன், அவர் வாங்கினதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா டாக்டரை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரேஸ்லெட் கையில் போட்டிருக்கேன் இல்லையா, இதை வாங்கி நான் போட்டுக்கிட்டேனே அப்படின்னு இவன் சின்ன பிள்ளை மாதிரி கையை காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் செக்அப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டிட்டு அவனோட பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். இப்போ ஹீரோயினை கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அங்கே உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கமான்னு இவகிட்ட எல்லாரும் நல்ல விதமாக பேசிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, டார்லிங் வா 2 பேரும் கார்டனில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வெளியே வர. இவ கோவத்தோடு நடந்து வந்துட்டு இருக்கா. எதுக்காக இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாரும் முன்னாடி டார்லிங்னு கூப்பிடுறீங்க, ஏதாவது நினைச்சுக்க போறாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்போ டார்லிங்னு கூப்பிடாம பொண்டாட்டின்னு கூப்பிடவான்னு ஹீரோவோட கண்ணத்தை பிடிச்சிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பாட்டி வந்து ஹீரோவை அடிக்கிறாங்க. எதுக்காக அவளை புலி பண்ற, அவ கண்ணத்தை எதுக்காக கீழ்ற, இங்க பாருமா அவன் உன்னை புலி பண்ணா என்கிட்ட சொல்லு, அவன் கை காலை உடச்சு போட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, அவர் விளையாட்டுக்கு தான் பண்ணாரு, அவரை அடிக்க வேண்டாம் பாட்டி அப்படின்னு இவ ஹீரோவை காப்பாத்துறா. இப்ப பாட்டியை பாத்தீங்கன்னா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணா இருக்குடா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, அவளை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறியா இல்ல சும்மா அவ கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா நான் உண்மையாவே அவளை ரொம்ப காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல இவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா, அப்படின்னா ஏன் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க, ஒருவேளை கல்யாணத்துக்கு அவ தடை போட்டிருக்காளா, இங்க பாரு பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்ல, நீங்க எப்படியும் பழைய ஐடியாவை தான் சொல்லுவீங்க, அதனால உங்க ஐடியாலாம் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது என் குடும்பத்தோட பிரேஸ்லெட்மா, என் வீட்டோட மருமக தான் போட்டுக்கணும், இந்த போட்டுக்க அப்படின்னு சொல்லி அவளோட கையில போட்டு விடுறாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு நீ தான் என்னைக்கும் மருமகளா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா பாட்டி அவர் கூட நான் இருக்கிறதுக்கு காரணம் இந்த குழந்தை மட்டும்தான், மற்றபடி அவர் என்னை காதலிக்கலன்னு சொல்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமா, அவனுக்கு என்ன வயசு ஆகுது தெரியுமா, இப்போ வரைக்கும் அவன் சிங்கிளா தான் இருக்கான், அவனால நீ இல்லாம இருக்க முடியாது அப்படின்ற விஷயத்த அவன் நடவடிக்கையிலே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இதை பத்தி நீ கவலைப்படாத, அவன் உன் மேல உசிரைய வச்சிருக்கான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பாட்டி சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்போ இவ பாட்டி கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பெட்ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. பக்கத்துல ஹீரோதா இருக்கான். இப்போ அவ தூங்கி எந்திரிச்ச உடனே ஹீரோவை பாத்தீங்கன்னா, உனக்கு பிரெக்னன்சி ஆயில் அப்ளை பண்ணணும், நானே அப்ளை பண்ணி விடுறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு காலேஜ்ல இருந்து ப்ரொஃபசர் தான் கால் பண்ணாரு. இப்போ அவர் கால் பண்ணி ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, அதை கொஞ்சம் சென்ட்
பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன சின்ன ஹீரோ கேட்குறான். இல்லை நான் என்னோட ஹோம்ஒர்க் இன்னும் முடிக்கவே இல்லை, ப்ரொஃபஸர் சப்மிட் பண்ண சொல்கிறாரா, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இவன் முழிச்சிட்டு இருக்கா. இவன் இப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அவனோட லேப்டாப்பை எடுத்துகிட்டு வரான். இந்த லேப்டாப்போட பாஸ்வேர்டை நம்ம 2 பேரும் என்னைக்கு மீட் பண்ணோமோ அந்த நாள் தான் டேட்டை கரெக்டாக போட்டு ஓப்பன் பண்ணனா உன்னோட ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கிட்ட வந்து அவளை கிஸ் பண்ணுற மாதிரி போக இந்த சைடு ஹீரோவோட ஃபோன் ரிங் ஆகுது. அது பார்த்தவொடனே ஹீரோ தள்ளி வந்துடுறான். இப்போவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வர இந்த சைடு ஹீரோனுக்கு ப்ரொஃபஸர் தான் கால் பண்ணுறான். இப்போ வரை கால் பண்ணி ப்ரொஃபஸர் ஹாங்கோட சப்ஜெக்டை நான் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், சீக்கிரமாக உன்னோட ஹோம்ஒர்க்கை என்கிட்டயே சப்மிட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல ரொம்ப தேங்க்யூ ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன யோசிக்கிறானா, இவர் இதுக்கு என் மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்காரு, ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோன் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ அவனை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு கீழே லாயர் ஆஃபீஸ் கூட இருக்குதானே, இந்த கேஸில் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்கள விட நான் நல்லாவே ஹெல்ப் பண்ணுறேன், நானே உனக்கு உதவி பண்ணுறேன்னு ஹீரோ அவளுக்கு கேஸில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து கேஸ் ஃபைல் பார்த்துட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என் மேலே நம்பிக்கை வந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ரூமுக்கு வந்துட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயினுக்கு வேலைக்காரங்க ப்ரெக்னன்சி ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவங்களே பண்ணிட்டோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் இவங்களே பார்த்தீங்கன்னா சார் தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆயில் அப்ளை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு, ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க, அப்ளை பண்ணிக்க வேண்டியது தானே, சாருக்கு இத்தனை வயசாயும் எந்த பொண்ணு கூடவும் சுற்றி பார்த்ததே இல்லை தெரியுமா, உங்கள் மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்காருன்னு இவங்களே பார்த்தீங்கன்னா ஹீரோ இவ்வளோ எந்த அளவுக்கு காதலிக்கிறான் அப்படின்றத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இது வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கே வரமாட்டாரு, ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் டெய்லி வீட்டில் தான் சாப்பிட்றாரு தெரியுமா, உங்கள் மேலே அந்தளவுக்கு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவங்க இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு வெக்கமாக வந்துட்டு இருக்கு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க அவளுக்கு கனவுல பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட சந்தோஷமாக வாழும்போது அவளோட பேரண்ட்ஸ் வந்து இவளை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிற மாதிரி கனவு வருது. அந்த கனவு வந்த உடனே இவளை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை விடுங்க, நான் நிம்மதியாக வாழணும், என்னை எதுவும் பண்ணாதீங்கன்னு இவ தூக்கத்தில் வளரிட்டு இருக்க இவன் இப்படி வளர்றதை பார்த்த உடனே ஹீரோவில் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா யோகா பண்ணிட்டு இருக்க இந்த சைடு இவளுக்கு ஆப்போசிட்ல ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இதுக்காக இப்படி பண்ணியிருப்பானா, அவங்க அப்போ தான் ஐடியா கொடுத்துருப்பாரு, பொண்ணுங்களோட மனசு ஜெயிக்கணும்னா நீ வயசானவன்றதை அவகிட்ட காட்டக்கூடாதுடா, நீயும் எங்கே இருக்கன்னு அவன் முன்னாடி காட்டுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் ஹீரோ இப்படி பண்ணிட்டு இருக்கான். இப்போ யோகா முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு எக்ஸசைஸ்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா, ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் எந்திரிக்கும் போது அவள் கால் ஸ்லிப் ஆகிடுது. இவன் கீழே விழற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க லைட்டாக கால் சுலுக்கிருச்சுன்னு நினைக்கிறேன்னு இவ சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோ அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அவளை தூக்கிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு என்னாச்சு ரொம்ப கால் வலிக்குதா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் சொல்லிக்கிருக்கு, அதை நானே பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ அவன் உள்ளே ஓடி வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, உண்மையாகவே நான் அவரை காதலிக்கிறேனா, ஏன் என் மனசு இவ்வளோ படப்படன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் ஹீரோவோட ஆஃபீஸில் தான் இருக்காங்க. ஹீரோ தான் கேஸ் ஃபைல் பார்க்கறதுக்காக இவ்வளோ ஆஃபீஸ்க்கு கூட்டு வந்திருப்பான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சிட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு கேஸ் ஃபைல் பார்க்குறேன் அப்படின்ற பேரில் ஹீரோவை கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இதுக்கு இந்த அசிஸ்டன்ட் தான் வரா. இப்போ வந்து என்ன சார் உங்களுக்காக கிளைண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தைரியம் இருந்தால் சாரு கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு இருப்ப, கிராமத்துலேருந்து வந்து சாதாரண பிச்சைக்காரி தானே நீ, அவரோட குழந்தைக்கு அம்மா ஆயிட்டனா இந்த இடத்துக்கு மகாராணி நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவள் ஹீரோனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணது கூட கிடையாது, அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இப்பெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவர் உனக்கு குப்பையில தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுருவார்னு இவ ஹீரோனை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அவருக்கும் உனக்கு சுத்தமாக செட் ஆகுதுன்னு பேசிட்டு இருக்க அப்போ யாருக்கு செட் ஆகணும் ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு, இல்லைன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவளை தரத்தி விட இந்த சைடு ஹீரோயின் கோவத்தோட உட்காந்துட்டு இருக்கா. அவள் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு எனக்கும் சுத்தமாக செட் ஆகுதுன்னு சொன்னான்னு இவ கோச்சிக்கிட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவள் பொறாமையில தான் கண்டிப்பாக இப்பெல்லாம் பேசியிருக்கணும், அவளை நினச்சி நீ கவலைப்படாத, வேணா அவளை வேலையை விட்டு தூக்கிறவான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலி பார்க்கறதுக்காக ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் வந்திருக்கா. இப்போ வந்து என்ன சொல்றேன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் காசுக்காக கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் பணம் தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக நான் சொல்கிறத செய்யணும்னு சொல்ல
இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட சொந்த ஃபேமிலியே இவளை பத்தி தப்பு தப்பா நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு பொண்ணு பார்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. அவ வயித்துல இருக்க குழந்தை யாரோட குழந்தைனே தெரியலன்னு இவளை பத்தி அவளோட சொந்த ஃபேமிலியே தப்பா பேசிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த நியூஸை பார்த்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்போவே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்ணாரு. அவர் கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, ஏமா என்னை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த மாதிரி கேவலமான வேலை பார்ப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி என் உயிரை காப்பாற்றுறதுக்கு எனக்கு கொன்னே போட்டிருக்கலான்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்க. இவர் இப்படி பேசினதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடா. இப்போ அவ ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்க. அவளுக்கு பயங்கரமாக வயிறு வலிக்குது. இப்போ இவள பார்த்தீங்கன்னா ஆன்ட்டிக்கு கால் பண்ணி, ஆன்ட்டி எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி வாங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க அவளை பெட்ரூம்க்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் அவளோட ரூம்ல இருந்துட்டு இருக்க. இந்த சைடு இவங்கள பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி வர வச்சுட்டு, என்னன்னு தெரியல சார் மேடம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க மைண்டு சுத்தமாக சரியில்லை, வயிறு வலிக்குதுன்னு வேற சொன்னாங்க. ஸ்ட்ரெஸ்னால தான் அப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இவங்க இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக இவ்வளோ பார்க்கறதுக்காக தான் வரான். இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டு, நான் ப்ரெக்னெண்டாக இருக்க விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு இவன் நடந்துக்கிறது எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டு இருக்க. ஹீரோ அவளை சமாதானப்படுத்துறான். இதை பற்றி கவலைப்படாத, எந்த பிரச்சனால நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாமல் இருந்தால் அதுவே போதுன்னு ஹீரோவில் சமாதானப்படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க தான் வராங்க. இப்போ அவங்க வந்து இந்தாங்க பால் குடிங்க அப்படின்னு சொல்லி பாலை கொடுத்துட்டு இருக்க. இவ்வளோ அமைதியாக பால் குடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அவனுக்கு அவனோட ஆளுங்க தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா பிரச்சனை எந்த சீரியஸ்னஸில் இருக்குன்னு நானும் கேட்டாகணும், ஸ்பீக்கரில் போடுங்கன்னு சொல்ல ஹீரோவை ஸ்பீக்கரில் போடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா சார் இதெல்லாம் பண்ண வச்சுதான் உங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவும் எனக்கு துணையா நிற்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எப்போவுமே உனக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கண்ணத்தில் கிஸ் பண்ணுறான். இப்போ ஹீரோ இப்படி கிஸ் பண்ணோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போகலாமா அப்படின்னு சொல்ல, தாராளமாக போகலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது அதையும் முடிச்சுட்டு போகலான்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஹீரோவை கிஸ் பண்ண. இவன் இப்படி கிஸ் பண்ணோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் காட்டுறாங்க. ஹீரோனை பற்றி தப்பு தப்பாக நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு குயின் குடும்பத்துக்கு மருமகள் ஆகணும்னு நினைக்கிறியா, அது கண்டிப்பாக நடக்காதுன்னு அவசரிச்சிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வராங்க. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நீ பண்ண வேலைக்காக ஒன்று ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்ல, யாரு ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறேன்னா அவ ஹீரோயினை அடிக்கிற மாதிரி வர ஹீரோயின் அவளை அடிச்சிடறா. இப்ப அவ என்ன சொல்றனா, என்னை அவரே பிரிக்கிறதுக்காக தானே இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, ஜெயில தான் இருக்கணும், ஏன்னா எல்லா எவிடன்ஸையும் போலீஸ் கிட்ட சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க எவிடன்ஸை காட்ட. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணனா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், வாட்சில் நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போகலாம், இவ்வளோ இனிமேல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த செடிவிலோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா உடம்பு சரியில்லாததோட கடந்து கத்திட்டு இருக்காரு. ஹீரோனோட வாழ்க்கை எப்படி போயிடுச்சுன்னு. இப்போ அவர் எப்படி அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வராங்க. இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் லீகலாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க, உங்களை காயப்படுத்தி உங்கள் மூலமாக உங்கள் பொண்ணை காயப்படுத்துறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவளை பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சிக்காரியோட கழுத்தை போய் பிடிச்சிடறா. யார் சொல்லி இப்படிலாம் பண்ண, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி அவளோட கழுத்தை பிடிச்சி கேட்டுட்டு இருக்க. அவ்வளோ உண்மையை சொல்லிடுறா. இப்போ இப்படி உண்மையை சொன்னோடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கப்பா, அம்மாவும் தங்கச்சியும் காசு வாங்கிட்டு வேணும்னே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு அவங்க சொல்கிறத நம்பாதீங்க, பணத்துக்காக என்னை கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிறவங்க எப்படி என்னோட ஃபேமிலியாக இருக்க முடியும், இதுக்கப்புறம் இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைப்பா, உங்களை பார்க்கறதுக்காக நான் எப்போ வேணாலும் வருவேன், ஆனால் இவங்களை கண்டிப்பாக நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் காரில் உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்காக எனக்கு ஏதாவது ரிவார்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் காருக்குள்ளே பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்து டிரைவரே விற்கப்பட்டு இருக்காரு. இதுக்கு மேலே காருக்குள்ளே இருந்தால் நமக்கு தான் செய்யணும்னு அவர் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் காருக்குள்ளே பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோவோட காரை அசிஸ்டன்ட் பொண்ணு தான் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவ கார்லயே படுத்து தூங்கிடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ரெண்டு பேரும் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு ஒரு பிரேஸ்லெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. இவ இப்படி கொடுத்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் போட்டுக்கிட்டா நான் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணை முழிச்சு பார்க்க ஹீரோ கூட ஒன்னா ஸ்டே பண்ணதா ஞாபகம் இருக்கு. இவ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ வைக்கப்பட்டு இருக்க. இந்த சைடு இந்த ப்ரொஃபஸரை தான் காட்டுறாங்க. அவனை பாத்தீங்கன்னா உன்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அவனை பாத்தீங்கன்னா ஹீரோவும் இன்னொரு பொண்ணு ஒன்னா இருக்க மாதிரி ஒரு போட்டோவை ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணி விடுறான். ஆக்சுவலா ஹீரோவும் இவனும் பிசினஸ்ல எதிரிங்க, அதனாலதான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஹீரோ ஃபேமிலி கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த ப்ரொஃபஸர் ஒரு போட்டோவை சென்ட் பண்றான். அந்த போட்டோவை பார்த்த உடனே இவளோட முகமே வாடி போயிருது. இப்போ இவளை
பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஃபோட்டோ நான் பார்ட்டிக்கு போனப்போ எடுத்திருப்பாங்க, கண்டிப்பாக இது அந்த ஃபோட்டோவை தான் இருக்கும், இதை யார் சென்ட் பண்ணதுன்னு கேட்க இவ சாங்குன்னு சொல்கிறா. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா அந்த சாங் வேறு யாரும் கிடையாது, என்னோட கசின், எனக்கும் அவனுக்கும் பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை இருக்குது, நான் சொல்கிறத நம்பு, நம்ம 2 பேரை பிரிக்கிறதுக்காக தான் அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, சரி நம்புறேன், அதுக்காக நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு இவ சொல்ல, உண்மையாகவே நான் சொல்கிறத நம்புறியான்னு ஹீரோ கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. இவ இப்படி சொன்ன உடனே இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிக்க பார்ப்பான், இருடா அவனோட ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுறேன்னு ஹீரோனோட ஆளுங்களுக்கு மெசேஜ் அனுப்புறான் இவனோட ப்ராஜெக்டை கேன்சல் பண்ண சொல்ல. இப்போ ஹீரோ எப்படி கேன்சல் பண்ண விஷயம் அந்த சாங்குக்கு தெரிஞ்சிருது. அவனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன், என்னையே பழிவாங்கன்னு நினைக்கிறா, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அவன் ஹீரோ மேலே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோனுக்கு 9வது மாதம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோட ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு சூஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான பேர் சூஸ் பண்ணான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு இந்த மாதிரி பேரை வைப்பீங்க, நல்ல பேரை சூஸ் பண்ணுங்கன்னு இவன் ஹீரோட காதை பிடிச்சி திருவிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோனுக்கு பிரசவ வலி ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இப்போ அவளுக்கு உள்ள டெலிவரி நடந்துட்டு இருக்க. ஹீரோட ஃபேமிலியும் ஹீரோவும் பயங்கர டென்ஷனாக நின்றுட்டு இருக்க. இந்த சைடு டாக்டர் பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு உள்ளே வராங்க. ஆனால் ஹீரோ குழந்தைய கூட பார்க்காம இவ்வளோ பார்க்கறதுக்காக உள்ளே வந்திருப்பான். இந்த சீனை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். இப்போ ஹீரோனுக்கு நல்லபடியாக குழந்தையெல்லாம் பிறந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒன்றா சேர்ந்து வாழணுன்றதுக்காக அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ இந்த ப்ரொப்போஸலை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போவே என்ன சார்னா எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசை, நல்ல வேளை நீங்களே ப்ரொப்போஸ் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா நானே ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பேன்னு இவங்க 2 பேரும் உங்க மனசில் உள்ள காதலை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியே சொல்லிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி மனசில் உள்ள காதலை வெளியே சொல்லிட்டு சந்தோஷமாக குழந்தைங்க கூட வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.